வணக்கம் நண்பர்களே. ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு மாநில சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தேர்தல் பரப்புரை செய்யலாமா? செய்வதற்கு அனுமதி இருக்கா? முதல் முறையாக அதற்கு அனுமதி இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு அதற்கு அனுமதி கொடுத்திருக்கார். அந்த பரப்புரை தேர்தல் முடிந்த பிறகும் செஞ்சிருப்பது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சாபக்கேடான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிற விஜய் அவர்கள். அதாவது நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல்வர் விஜய்க்கு எதிராக அடுக்கடுக்கா வச்சார், போட்டு பொலந்து கட்டினார். நேற்று ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட முதல்வராக இருந்த விஜய் வாயை திறக்கல, தன் இருக்கையை விட்டு எந்திரிக்கல, தன் இருக்கையில் தலையை தொங்க போட்டபடி அத்தனையும் உருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை கூட பதிலளிக்கவில்லை. கடைசி வரைக்கும் அமைதி காத்து விட்டு தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்களுக்கு கூட நன்றி தெரிவிக்காமல் கிளம்பி போயிட்டார் விஜய். அப்போதே சொன்னோம், இவர் கிளம்பி போய் இது எல்லாத்துக்கும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு ஒப்பிக்க போறாரு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம என்ன சொன்னோமோ அதை நிரூபிச்சிருக்காரு. நான் பலமுறை சொல்றேன், நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா நடந்தா தான் ஆச்சரியம். நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நடந்தா அதுக்கு பேர் என்ன இருக்கு இல்லையா? விஜய் இன்னைக்கு அதை அப்படியே தான் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு கிளம்பி போனார் இல்லையா? இரவெல்லாம் உரை தயாரிச்சாங்க, காலையில ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே சட்டமன்றத்தில் பார்த்து ஒரு 10 பக்க 15 பக்க அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் நேற்றே சொன்னேன், இவர் படிக்க ஆரம்பிச்சா இடையில குறுக்கீடு யாரும் செஞ்சிடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கொக்கரகோன்னு கோழி கூவிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோ சங்கர் ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரிதான் இவரை இன்டரப்ட் பண்ணா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பாரு. என்ன ஸ்கிரிப்ட் அப்படி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு அதே தான் நடந்தது. அவர் பேசும்போது தவறான தகவல்களை முன்வச்சாருன்னு சொல்லிட்டு உதயநிதி குறுக்கிட்டா அமைதியாயிடுறாரு. அட குறுக்கிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டு அதுக்கு ஒரு பதில் இன்ஸ்டன்டா சொல்லுங்களா? என்ன ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது, இன்ஸ்டன்டா சொல்ல முடியாது. அதனால் உதயநிதி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அதாவது நீங்க தப்பா சொன்னா அதை நாங்க சுட்டிக்காட்டி அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் அது. அந்த ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அவரை அனுமதிக்காம விஜய் தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து உங்க ஸ்கிரிப்டை முழுசா படிச்சு முடிங்க, நீங்க என்ன மனப்பாடம் பண்ணீங்களோ எதை ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை முழுசா முடிங்க அப்படின்னு அவங்க அவரை தொடர்ந்து பேச வச்சாங்க. அவங்க இதற்கு மேல இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த விஜயோடைய பேச்சு, அதில் ஏதாவது உண்மை இருக்கா? விஜய் பேசியது சரிதானா? விஜய் இத்தனை நாள் அமைதி காத்து விட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசி, அதாவது இன்னைக்கு கடைசி நாள், இதுமாதிரி மறு தேதி குறிப்பிடாம சட்டமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. எப்படி தேர்தல் அப்போ கடைசி கட்டம், அதாவது தேர்தல் நடப்பதற்கு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கல. இந்த 10 நாள்ல விஜய் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பல இடங்கள்ல பேசவே இல்லை, சும்மா பைய கையை காமிச்சிட்டு ரோடு ஷோ பண்ணிட்டு சும்மா வந்துட்டாப்ல. பல கூட்டங்கள் பேசவே இல்லை, பல கூட்டங்களை ரத்து பண்ணிட்டாரு. கடைசியா தேர்தல், அதாவது பிரச்சாரம் முடிவுறுகிற நேரத்துல 10 நிமிஷம் போயிட்டு ஒரு மேடையை போட்டு முழுக்க அவதூறுகளையும் முழுக்க பொய்களையும் அள்ளி வீசிட்டு அடுத்தது மேல பழியை போட்டு 41 பேரை கொண்டது நான் இல்லை வேற ஆளுங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் தேர்தல் வந்துருச்சு, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது விஜயோட டெக்னிக். இன்னைக்கும் பாருங்க, கடைசி நிமிஷம், அதாவது இன்னையோட அவையை ஒத்தி வைக்கிறாங்க. அந்த ஒத்தி வைப்பதற்கு முன்பு அவர் ஒப்பிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். இதுதான் அவர்களுடைய உத்தி, பிரச்சார உத்தி. இன்றைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சாரத்தை நிகழ்த்தி இருக்கார் முதலமைச்சராக இருக்கிற விஜய். மிக மிக வெட்கக்கேடான ஒரு பேச்சு. இதெல்லாம் ஒரு 8வது பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு தமிழ்ல எழுதின பேப்பரை கொடுத்தா கூட அவன் தங்கு தடை இல்லாம அழகா வாசிடுவான். ஆனா விஜயனுடைய பேச்சு, அதை படிக்கிறாரு, அவ்வளவு கேவலமா இருக்கு. தமிழே தெரியாதவன் எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி படிக்கிறாரு. ஏன்னா இயல்பா பேசினா அந்த உணர்ச்சி நார்மலா வரும். ஒரு உரையை படிக்கும் போது உணர்ச்சி பூர்வமா படிச்சாதான் அது மக்கள் கிட்ட போய் சேரும். அல்லது அந்த நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் சரியா விளங்கும். மக்கள் கிட்ட சேருதோ அந்த கருமம் சேரலையே அது வேண்டாம். ஆனா அந்த உணர்ச்சி இருந்ததானே அது தெரியும்.
ஏன்னா எழுதி வச்சத முன்ன பின்ன வாசிக்காம படிக்கிற மாதிரி அவரு இன்னைக்கு படிச்சதை பார்க்க முடிஞ்சது. மரிய வில்சன்ற ஒருத்தர் நிதியமைச்சரா இருந்துகிட்டு வெள்ளை அறிக்கையை வாசிச்சாரு. அதுக்கும் இன்னைக்கு இந்த விஜய் வாசிச்ச இந்த அறிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. தடுமாறி தான் அவர் எழுத்து கூட்டி படிச்சார். அதுக்கப்புறம் கடைசியில பழைய தேர்தல் பிரச்சார அந்த வசனங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த வசனங்களை எல்லாம் திரும்ப ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை கிண்டல் பண்றத நினைச்சு அவர் செய்த அந்த சைகையை இப்படி செஞ்சு காமிச்சிட்டு போறாரு. அந்த குடிகார பையன் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருந்தானே, அதுக்கும் இந்த விஜய் இன்னைக்கு பண்ணதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது மு.க. ஸ்டாலின் செஞ்சது ஒரு டீலை முடிச்சுட்டான்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு டீல் ரொம்ப நாள் முடியாம இருந்தது, அதை முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவங்க என்னவோ பெருசா கிழிச்சிட்டு மாதிரியோ பெருசா சாதிச்சுட்டு மாதிரியோ இப்படின்றாங்க. எது இப்படி நிலைமை? இந்த ரிசல்ட் அப்படியே மாறி இருந்தா அப்படி ஆயிருக்கும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? என்னமோ உத்தம புத்திரர்கள் வானத்திலிருந்து குதிச்சவங்க மாதிரி பெரிய ஆட்டம் ஆடுறீங்க. நீங்க ஜெயிச்சது யாரா? நீங்க ஆட்சிக்கு வந்தது யாரால? திமுகவால தான். அதுல என்ன சந்தேகம்? அப்படி கொதிக்கிறீங்க. ஏன் உண்மை சுடுதா உறுத்துதா? சோஃபா மாடல்னா அவ்வளோ, சோஃபானா என்னன்னு தெரியாது, சோஃபா மாடல்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாம தான் ஒவ்வொரு கட்சி ஆபீஸுக்கும் நீங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புத்தம் புதிய வெள்ளை சோஃபாக்கள் போச்சா? அது யூனிஃபார்மா ஒரே கலர். IUML கட்சிக்கு ஒரே கலர் வெள்ளை சோஃபா, சீனு சண்முகம் வீட்டுக்கு வெள்ளை சோஃபா, இந்த பக்கம் என்ன பேரு இது விடுதலை சிறுத்தைகள் ஆபீஸுக்கு வெள்ளை சோஃபா. எங்கடா இந்த வெள்ளை சோஃபா? இல்ல இந்த யூனிஃபார்ம் இது என்ன கோடா? எப்படி இதெல்லாம் போச்சு கேட்டா எனக்கு புரியறதுக்கே நாளாச்சா. அடேங்கப்பா என்ன நடிப்பு! எத்தனை நாள்? இன்னைக்குதான் சொல்றாரு உதயநிதி சோஃபா மாடல் ஆச்சுட்டு. எத்தனை விவாதங்கள், எத்தனை பத்திரிகையில கட்டுரைகள், எத்தனை கேலி சித்திரங்கள், சோஃபா மாடல் அரசுன்ட்டு. அப்ப எல்லாம் தெரியவே இல்லை உங்களுக்கு. இன்னைக்குதான் வந்தது தெரியுதா? என்ன நடிப்பு இதெல்லாம்? நீங்க இன்னைக்கு ஆட்சியில உக்காந்து இருக்கிறது திமுக வாக்குகளால தான். திமுக என்ன சரி அனுப்பி வைக்கல, அவங்களே சுயமா முடிவு எடுத்தாங்கன்னே வச்சுப்போம். உங்களுக்கு மொத்தம் 13 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு. அந்த 13 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணியில் நின்று திமுகவினரின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கு தனித்த வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் கூட தேராது. ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் எத்தனை ஆயிரம் ஓட்டு ஜெயிச்சிருப்பான்? மிஞ்சி போன 4000 ஓட்டு தான் வாங்கிடுவான். மீதி வாக்குகள் அனைத்தும் திமுக தொண்டர்களின் உழைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 ஓட்டு. அவங்க கட்சிக்காரனே அவனுக்கு வேலை பார்க்கலன்ட்டு யார் சொல்றது? திருமாவளவன் சொல்றாரு, எங்க கட்சிக்காரங்க சரியா வேலை பார்க்கல. எதுக்கு? அவங்க கூட்டணிக்கே வேலை பார்க்கல. அவங்க கூட்டணிக்கு வேலை பார்க்கலன்னா அவங்களுக்கும் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கும் சேர்த்து வேலை பார்த்து ஜெயிக்க வச்சது யாரு? திமுக. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லிம்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு 2 எம்எல்ஏ வந்துட்டாங்களா? அந்த 2 எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் யாருக்கிட்ட வந்துச்சு? திமுக வாக்குகள். 2 கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க யோகியது என்ன? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிஞ்சி போன சில 100 வாக்குகள் கூட தேராது. தனியா நின்னா தனியா வேணா தைரியமான நின்று பார்க்க சொல்லுங்க. சில 100 வாக்குகள் தேராது. அந்த கட்சியை ஜெயிக்க ஆளுக்கு 2 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏக்கள் யாருடைய வாக்குகள்? அதெல்லாம் திமுக வாக்குகள். அவங்க கேட்கதான் செய்வாங்க. காலம்புற சொல்லிக்கிட்டு தான் என் தலைவர் தான்டா நீ உக்காந்துக்கிறன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாக்க புடுங்கிற மாதிரி கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தாங்க முடியல, இப்படிதான் கதறிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு மாதிரிதான் கதறியே சாவணும். 40 நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறாங்களே. நான் பண்ணிட்டேன் பாருங்க. 40 நாள் நீங்க பண்ண சாதனை சார் அவங்க கேட்டது. அவங்க சாதனையை ஒப்பிக்கிறீங்க உட்காந்துட்டு. திமுக செஞ்ச சாதனைய 40 நாள் 40 ஒப்பிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? யாரை பெற்ற பிள்ளைக்கு ஏரிசியில போடுன்ற மாதிரி இருக்குது. உங்களோட சிங்கப்பெண் படை என்ன? சிங்கப்பெண் படைக்கு என்ன நீங்க சிறப்பதிகாரி கொடுத்துட்டீங்க? அந்த படைக்கு என்ன இருக்கு? அந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது பிங்க் பெட்ரோலோட நீட்சி, அம்மா பெட்ரோலோட நீட்சி, அனைத்து மாநில காவல் நிலையத்தோட தொடர்ச்சி. அவ்வளவுதான். என்ன உங்க சாதனை? நீங்க என்ன புதுசா உங்க யோசனை வந்துருச்சா? நீங்க காட்டுப்பள்ளியில கப்பல் கட்டுற திட்டம், காஞ்சிபுரத்துல டேட்டா சென்டர், நீட்டி முழுக்கிறீங்க. இதெல்லாம் கையெழுத்தாவது உங்க ஆட்சியில கையெழுத்தாச்சா? நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவு பண்ணீங்களா? இதையெல்லாம் முடிவு பண்ணது மு.க. ஸ்டாலின் அரசு. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் ஆனது மு.க. ஸ்டாலின் ஆட்சியில. அதை என்னுடைய சாதனை சொல்ல வெக்கமா இல்ல? அடுத்து அவங்க சாதனை, அவங்களுடைய ஆட்சி நீட்சி இது. அப்படி சொல்லிட்டு போங்க. திரும்ப திரும்ப ஒரு சப்பக்கட்டு கட்டுறத சொல்லி சப்பக்கட்டு கட்டி அதை கேவலப்படுத்தி நிக்காதீங்க. நீங்க தான் அசிங்க. அதாவது
இவங்களை குறை சொல்றதா சொல்லி சொல்லி அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதா சொல்றாரு. அவங்க எக்ஸ்போஸ் ஆகல, அவங்க ஒவ்வொரு நாளும் உங்களை எக்ஸ்போஸ் ஆகிட்டு ஓட விடுறாங்க, அவங்கள ஓட விடுறாங்க. அதுதான் உண்மை. நீங்க மின்சார மின்வெட்டுக்கும் அல்லது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறதுக்கும் பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல் வந்திருக்கு. அதற்கு பொறுப்பா ஏதாவது ஒரு பதில் சொன்னீங்களா? எவ்வளவு பெருசா வந்து நீட்டி முளைக்கி அப்படி நீங்க ஏதாவது ஒரு உருப்படியா ஒரு பதில் உங்ககிட்ட வந்ததா? ஒரு போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கிற, போலீஸ் துறைக்கு பொறுப்பாளராக இருக்க நீங்க கடைசியில் என்ன சொல்றீங்க? போதை கலாச்சாரம். ஏன் போதை கலாச்சாரம் உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுமா? நீங்க எல்லாம் வைக்கிற பார்ட்டியில் நடக்கிற போதை கலாச்சாரம் யாருக்குமே தெரியாதா? இத்தனை காலமும் திரைத்துறையில் இருந்து பார்க்கிறோம். உங்க பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம், உங்க பார்ட்டியிலன்னா அட்டன் பண்ணியிருக்கோம். அங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கெல்லாம் வந்து எப்ப யாரு திமுக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து சப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்களா போதை மருந்த? அது எங்கிருந்து வருது, எப்படி உங்களுக்கு சப்ளை ஆகுதுன்னே தெரியாதா? உங்க சக சினிமா துறையில் உங்களுடைய சக நண்பர்கள் அத்தனை பேர் மாட்டினாங்களே போதை மருந்துல. அந்த போதை மருந்து எங்கிருந்து வந்தது? யார் அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க? திமுக சப்ளை பண்ணுச்சா? யார் பண்ணாங்க? நீங்க ஆராய வேண்டியதானே போக்கான்னு ஆட்சியில் இருக்கிறவங்க. போதை கலாச்சாரத்தை ஊக்குவிச்சு யார் ஊக்குவிச்சாங்க? போதை மருந்து எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அமைதியா வேடிக்கை பார்த்துருக்குது மத்திய அரசு. அது என்ன, நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கேளுங்க. நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட போய் ஒரு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி முழுசா வரவிடாம அங்க குஜராத் துறைமுகத்துல இருந்து வராம தடுத்து பாருங்க பாப்போம். அது உங்களால எந்த காலத்துக்குமே முடியாது. சவால் விட்டு சொல்றேன், எந்த காலத்திலுமே உங்களால அதை தடுக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு மோசமா போதை கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கு. இது இன்னைக்கு இதை ஆரம்பிச்சது இல்லை. அவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போதை மருந்து சப்ளைங்கிறது குஜராத்திலிருந்து மற்ற அந்த அரபிக்கடல் ஓரமாக இருக்கிற துறைமுகங்கள்ல இருந்து இங்க வருதுங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மே மாசம் பிடிச்சாங்களே, யார் அந்த ஜான் பிரிட்டோ, யார் அந்த ஜான் பிரிட்டன் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. இப்ப வரைக்கும் வந்து யார் அந்த ஜான் பிரிட்டன்னா ஏதோ ஒரு மோடி பஸ்ஸர் வித்த மாதிரி வந்து அவரு இல்லை இவரு இல்லை இவர் வேறன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே வந்து அதை டீல் விட்டீங்க, மறந்துட்டாங்க ஜனங்க. யாரோ போதை மருந்து பிடிச்சாலும் நம்ம என்னடா இது, நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து விட்டுட்டாங்க. அதனால போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறத நீங்க அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க சார் பார்ப்போம். உண்மையிலே உங்களுக்கு பில் இருந்தா போதை மருந்து ஊடுருவல், போதை மருந்து பரவல், போதை மருந்தை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம், அதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கல, மத்திய அரசு எப்படி எல்லாம் ஒத்துழைக்கல, எங்கிருந்தெல்லாம் அது வருது அப்படிங்கிறத ஒரு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து பாருங்களா பார்ப்போம். 717 கடையை மூடிட்டேன்னு சொல்றீங்கன்னா அந்த கடையோட விவரங்கள் வெளியிடுங்க சார். நீங்க சொன்ன இடத்துல கடை இன்னும் ஜே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன கடையை மூணு இடத்துல வந்து மணமகிழ் மன்றங்கள் நடக்குது, அங்க கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எதுவுமே வந்து உருப்படியா ஒண்ணும் பேசாம ஒரு ஆதாரமும் தராம வெறும் தேர்தல் பிரச்சார பாணியில கணக்கற்ற பொய்களை அள்ளி வீசி, அங்க பிரச்சாரத்துல என்னென்ன பொய்களை சொன்னாங்களோ அதே பொய்களை இங்க சட்டமன்றத்துல பேசுறாரு. சட்டமன்றத்துல ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு. அதை பார்த்து ஆனந்தமா பரவசமா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு சபாநாயகர். மழை போயிட்டாங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க, நீங்க தாராளமா பண்ணுங்க சார், அதை பார்க்க தானே உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க தான் வந்து வில்லாதி வில்லன் வில்லு நடிகராச்சே, அதை நாங்க பார்க்கணும் சார் பண்ணுங்கன்றாரு. அவரு பண்ணிட்டு போறாரு. ஒரு குட்டி கதை. இதுல என்ன ஒரு கதை, இதுக்கு எவ்வளவு கேவலமான கதை. இதுக்கு பேரு கதையா? ஒண்ணு உருப்படி ஏதாவது பேசுங்க, இல்லைன்னா பேசாம போங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் எங்கேயும் தெரியலையா? மு.க. ஸ்டாலின் வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ஆட்டா? அது வராத்தினால்தான் வந்து இவ்வளவு குதிக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து இந்த நிலை வருங்கன்னா ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே வந்து 2 தொகுதியில போட்டுட்டு 2த்திலையும் படுதோல்வி அடைந்து போய் வீட்டை விட்டு வெளியே வருத காலமும் உண்டு. எல்லா நேரத்துல வந்து வெற்றிங்கிறது இப்படியே வந்துகிட்டு இருக்காது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்றைய சட்டமன்றத்துல விஜயின் உரை மிக கேவலமானது. நான் திரும்ப சொல்ல, ஒரு 8வது பையன் கூட வந்து உருப்படியா அந்த ஸ்கிரிப்டை வந்து வாசிட்டு போயிருப்பான். அதை உருப்படியாக வாசிக்க கூட முடியாமல் திக்கி திணறி போய் தானே 5-6 நாள் உட்காந்து இருந்தீங்க. இன்னைக்கு கடைசி நாள், அதுக்கப்புறம் யாரும் பேசிடக்கூடாது. எப்படியே கடைசி நாள் நான் பேசி முடிச்சிடணும். அப்புறம் கேள்வி கேட்டான்னா ஐயோ திணறி போயிடுவேன். அதனால அந்த கேள்வியே கேட்க விடாம நான் முழுசா படிச்சுட்டு அப்படியே போயிடுறேன். அதோட நீங்க சட்டமன்றத்தை முடிச்சிருங்க அப்படின்ட்டு தேர்தல் பிரச்சார பாணியில் ஒரு பொய்யுரையை விஜய் வந்து நிகழ்த்தியிருக்காரு.
இது இது வந்து தொடரும். இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான். நான் இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமோ வருத்தமோ எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஏன்னா ஒரு பொய்யை வந்து சட்டமன்றத்தில் பதிய வைக்கிறாங்க, அவரை வந்து வெக்கமே இல்லாம இவங்க எல்லாரும் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் தானே தவிர மற்றபடி இது எதிர்பார்த்த ஒன்று. விஜயனுடைய இந்த பேச்சு, விஜய் இப்படித்தான் பேசுவாரு. ஏன்னா விஜய் வந்து அந்த ஒரு நடிகன் அப்படிங்கிற அந்த வட்டத்தை விட்டு இன்னும் வரல. அந்த நடிகை மனப்பான்மையிலே இருக்கிறதுனாலதான் அவரால் வந்து சொந்தமாக பேச வரவில்லை. உடனுக்குடன் தன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு உடனுக்குடன் அவரால் பதில் தர முடியவில்லை அப்படிங்கிறத மீண்டும் அழுத்தமா நான் பதிவு பண்றேன். இனி எந்த காலத்திலுமே விஜயனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். இனி வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் அனைத்திலுமே விஜயனுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். அவருக்கு அணைக்கட்டுற வேலையை வந்து இங்க இருக்கிற அத்தனை அந்த தற்கொலைகளும் பண்ணுவாங்க. அதை வந்து சபாநாயகர் வந்து முழுமையாக அதற்கு ஆதரவாக நிற்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு.